ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். அஞ்சாம் வசனம் பாருங்களேன். அவர் அரசரை நோக்கி, உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி எனது நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அவர்கள் சொன்னதை நான் நம்பவில்லை. மிகுந்த ஞானம் பற்றி அவர்கள் பாதி கூட எனக்கு கூறவில்லை என உணர்கிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விஞ்சிவிட்டீர். மனைவியர் பேறு பெற்றோர், எப்பொழுதும் உன் முன் நின்று உமது ஞானத்தை கேட்கிற அலுவலரும் பேறு பெற்றோர். மீது பரிவு கொண்டு உம்மை தம் அரியணையில் ஏற்றி தமக்காக உம்மை அரசராக்கிய கடவுளாம் ஆண்டவர் போற்றி போற்றி. இஸ்ரேல் மக்களை என்றென்றும் நிலைநிறுத்த கடவுள் அவர்கள் மேல் கொண்டிருக்கும் அன்பினால் நீர் அவர்களுக்கு நீதியும் நியாயமும் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறினார். இதில் 2 விஷயம் இருக்குது சாமி. ஒன்று ஞானத்தை பாராட்டுறாரு. ஃபர்ஸ்ட் பகுதியில் நான் கேள்விப்பட்டதில் பாதி கூட இது இல்லாமல் அதுக்கு மிச்சமாக நடந்திருக்குது. நான் கேள்விப்பட்டது வெறும் சொற்பந்தான், ஆனால் நான் பார்க்கும்போது அதை விட மிகுதிக்கு மேலே மிகுதியாக நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இது சாலமோனை பற்றிய ஒரு செய்தி. உம்முடைய ஞானம், உம்முடைய மனிதர்கள், உம்முடைய மனைவியர்கள் பேறு பெற்றவர்கள், உம்முடைய முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் சொல்லிட்டு உம்மை அரசராக்கிய கடவுள் யார் சொல்றது? ஒரு சேபா நாட்டு அரசி, ஒரு புற இனத்து பெண் ஆண்டவரை வெளிப்படுகிறாள். எப்படி ராகாபு ஆண்டவரை பற்றிய ஒரு நம்பிக்கையை அந்த விலைமாது இஸ்ராயலுடைய வேவுபாக்கு வந்தவரிடம் சொன்னாரோ, அதே போல இந்த இடத்துல ஒரு பிற நாட்டு அரசி, ஒரு அந்நிய இனத்தை சார்ந்தவள் ஆண்டவரை துதிக்கிறாள். அந்த துதிக்கிற வார்த்தைகளை மட்டும் நம்ம ஒரு தடவை வாசிப்போம். நான் நல்லா கேட்டு அதை செய்தியை பார்ப்போம். உம்மீது பரிவு கொண்டு உம்மை தம் அரியணையில் ஏற்றி தமக்காக உம்மை அரசராக்கிய கடவுளாம் ஆண்டவர் போற்றி. பாருங்க, அப்போ ரொம்ப அழகான வார்த்தை பண்ணுறாங்க. உம்மீது பரிவு கொண்டு. நீங்கள் அரசராக இருக்கிறது உங்கள் அறிவினால் அல்ல, உங்கள் திறமையினால் அல்ல, கடவுள் கொண்ட பரிவினால். அந்த ஜெபத்தில் எவ்வளோ அழகான ஒரு செய்தி அடக்கி இருக்கு பாருங்க. எவ்வளோ ஞானம், அதில் பாதி கூட நான் கேள்விப்படல அப்படின்லாம் சொன்ன அந்த பொண்ணு என்ன சொல்லுது? உம்மீது பரிவு கொண்டு உம்மை அரசராக்கிய ஆண்டவர் போற்றி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப அழகான பாயிண்ட்டு. 2வது, இஸ்ராயல் மக்களை என்றென்றும் நிலைநிறுத்த கடவுள் அவர்கள் மேல் கொண்டிருக்கும் அன்பினால். இஸ்ராயல் மக்களை என்றென்றும் நிலைநிறுத்த அவர்களுக்கு தேவையான நீதியையும் நியாயத்தையும் வழங்க கடவுள் உங்களுக்கு அருள்வாராக. ஞானத்தினுடைய அருமையான ஒரு இது நினைக்க, நீர் அவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் வழங்க உண்மை அரசராக ஏற்படுத்தினார். அந்த அம்மா அழகா சொல்றாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த அம்மா சாலமோனுடைய ஞானத்தையும் அறிவையும் ஒழுங்கையும் பராக்கிரமத்தையும் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, கடவுள் தான் உன்னை ஏற்படுத்தினாரு. முன்னாடி உன்னோட வாழ்றவங்க, முன்னாடி நிற்கிறவங்க எல்லாம் பாக்கியவான்கள், என்னால் அந்த மாதிரி நிற்க பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உங்களை அரசராக ஏற்படுத்தினாரு. கடவுள் மக்கள் மேலே கொண்ட அன்பினால் உன்னை ஏற்படுத்தினாரு. நீங்கள் நீதி நியாயத்தை நிலைநாட்டுங்க. அதான் முடிஞ்சு போச்சு. அதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதை விட பெரிய வாழ்த்தொடி சொல்லவே தேவையில்லை. மிக அழகாய் சொல்லி அந்த இடத்தை விட்டார். அதுக்கப்புறம் பாருங்களேன், 9ஆம் வசனத்தை வாசிப்புமே. பின்பு அவர் அரசருக்கு ஏறத்தாழ 4800 கிலோகிராம் பொன், மிகுதியான நறுமண பொருள்கள், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அளித்தார். சேபாவின் அரசர் சாலமோனுக்கு அளித்த நறுமண பொருட்களை போன்று பிறகு என்றுமே அவருக்கு கிடைக்கவில்லை. அவ்வளோ செல்வத்தை, அவ்வளோ விலையுயர்ந்த கற்களை, நறுமண பொருட்களை, ஸ்பைசஸ்ஸு,
ஃப்ராங்கின் சென்ஸு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் கொடுக்குறாங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். அரசர் சாலமோன் சேபாவின் அரசி விரும்பி கேட்டவை எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தார். அவர் அரசருக்கு கொண்டு வந்தவை விட அரசர் அவருக்கு மிகுதியாகவே அளித்தார். பின்பு அரசி தம் அலுவருடன் தமது நாட்டுக்கு திரும்பிச் சென்றார். அதாவது சேவா விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தார். அந்த அம்மா கொடுத்ததை விட மிச்சமாக கொடுத்தார். அவர் மகிழ்ச்சியோடு அவர் திரும்பி செல்கிறார். இதில் ஒரு இடை சேறுகளாக 10, 11 ஆகிய வசனங்களில் ஒரு புது செய்தியை நம்ம பார்க்குறோம். அதை நம்ம வாசிடுவோம். ஈராமின் பணியாளரும் சாலமோனின் பணியாளரும் ஓபீரிலிருந்து பொன்னை கொண்டு வந்திருந்தனர். அவர்கள் நறுமண மரங்களையும் விலையுயர்ந்த கற்களையும் கூட கொண்டு வந்தனர். அரசர் அந்த நறுமண மரங்களால் ஆண்டு இல்லத்திற்கும் அரச அரண்மனைக்கும் படிக்கட்டுகளையும் பாடல்களுக்கு சுரமண்டலம் தம்புரு ஆகிய இசைக்கருவிகளையும் செய்தார். இத்தகையவற்றை அதற்கு முன் யூதா நாட்டில் எவருமே கண்டதில்லை. அந்த நறுமண மரங்கள், விலையுயர்ந்த நறுமண மரங்கள் அவ்வளோ காஸ்ட்லி, அவ்வளோ ரேர் பொருட்கள். அவைகளினால் சுரமண்டலம் அது தம்புரு என்ற கருவிகளை செய்து ஆலயத்தில் இசைக்கு பயன்படுத்தினார். அதே போலவே அரச ஆண்டுடைய இல்லத்திற்கும் அரண்மனைக்கும் படிக்கட்டுகளையும் செய்ய வைக்கிறார். அப்போ சேபா நாட்டு அரசு இன்டர்நேஷனல். அதே போல் ஈராமினுடைய பணியாளர்கள் இன்டர்நேஷனல். அப்போ சாலமோனுடைய புகழை அப்படியே கோபுரத்து உச்சிக்கு கொண்டு போய் வைக்கிறாரு ஆசிரியர். அதுதான் நம்முடைய இந்த பகுதியினுடைய அழகான ஒரு இதாக இருக்குது. இப்போ நம்ம சாலமோனின் செல்வ சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்த பொன்னின் நிறை 26,640 கிலோகிராம். இத்துடன் வியாபாரிகளும் வணிகர்களும் கொண்டு வந்ததை தவிர அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டின் ஆளுநர்களும் சாலமோனுக்கு பொன்னும் வெள்ளியும் கொண்டு வந்தார்கள். சாலமோன் அரசர் பொன் தகட்டால் 200 பெரிய கேடயங்களை செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 7 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அதே போன்று அவர் 300 சிறிய கேடயங்களை பொற்தகட்டால் செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 3.5 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அரசர் இவற்றை லெபனோன் வனம் என்ற அரச மாளிகையில் வைத்தார். பின்பு அரசர் தந்தத்தால் பெரியதோர் அரியணை செய்து அதனை பசும்பொன்னால் வேய்ந்தார். அந்த அரியணைக்கு பொன்னாலான 6 படிகளும் பொன்னாலான ஒரு கால்மனையும் இருக்கையின் 2 மருங்கிலும் கைத்தாங்கிகளும் அக்கைத்தாங்கிகளுக்கு அருகில் 2 சிங்கங்களும் இருந்தன. இந்த 6 படிகளின் 2 மருங்கிலும் 12 சிங்கங்கள் நின்றன. இது போன்ற அரியணை வேறு எந்த அரசிலும் செய்யப்பட்டதில்லை. அரசர் சாலமோன் பானபாத்திரங்கள் அனைத்தும் பொன்னால் ஆனவை. லெபனோன் வனத்தில் இருந்த எல்லா கலன்களும் பசும் பொன்னால் ஆனவை. சாலமோனின் காலத்தில் வெள்ளிக்கு எத்தகைய மதிப்பு இல்லை. அரசரின் கப்பல்கள் ஈராமின் பணியாளருடன் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தர்சீசுக்கு சென்று அங்கிருந்து பொன், வெள்ளி, தந்தம், குரங்கு, மயில் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு வந்தன. ஓகே, இப்போ 7 வசனங்களை நம்ம வாசிச்சிருக்கிறோம். இப்போ சாலமோனுக்கு ஆண்டுதோறும் அந்த பொன்னின் நிறை 26,640 கிலோகிராம் தங்கம். 26,000 கிலோ தங்கம் வந்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு இது கீழே ஒரு அடிக்குறிப்பு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. 666 தாலந்து என்பது எபிரேய பாடம். 666 எபிரேய பாடம். இவன் நம்ம கிலோகிராம்னு போட்டுக்கிறோம். 6,640 26,640 கிலோகிராம்னு. அதேமாதிரி இந்த வியாபாரிகள், வணிகர்கள், அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டின் ஆளுநர்களும் சாலமோனுக்கு வெள்ளியும் பொண்ணும் கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அவ்வளவு செல்வாக்கு கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? இவங்கெல்லாம் கப்பம் கட்டுறாங்க. அது டேக்ஸ் கட்டுற மாதிரி அது செய்கிறாங்க. அதே போல் சாலமோன் அவற்றை விரயம் செய்யவில்லை, எதையும் விரயம் செய்யவில்லை. மாறாக அவற்றை வைத்து கேடயங்களை, பொன் தகட்டினால் ஆன கேடயங்களை அவர் செய்கிறாரு. அதே போலவே பெரிய அரியணை ஒன்றை செய்து அதை பசும் பொன்னால் வேய்கிறார். அவருக்கென்று ஒரு பெரிய அரியணை, அதில் 6 படிக்கட்டு, 2 பக்கம் 2 சிங்கம், பெரிய சிங்கம் இருக்கிற மாதிரி தங்கத்தில் வடித்து வச்சுக்கிறாரு. அது அவருடைய மகத்துவத்துக்கும் மாண்புக்கும் அவருடைய எழுச்சிக்கும் அடையாளமாக அதை போட்டுக்கிறாரு. அதே மாதிரி சாலமோனுடைய பானபாத்திரங்கள் அது எல்லாமே
பொன்னால் வேயப்பட்டிருக்கிறவை எல்லாமே சொல்கிறாங்க. அதில் லெபனான் வனம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஆமாங்க சாமி. ஃபாரஸ்ட் ஆஃப் லெபனான் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. என்னன்னாக்க லெபனானுடைய மரங்கள் மிகுந்த உயர்தரம் வாய்ந்த மர வகைகள் லெபனான்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த மாளிகை கட்டி தூண் தூணா மரத்தூணில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு அத்தானி மண்டபம் மாதிரி பெரிய மரத்தூண்லேயே கட்டிக்கிறாங்க. அவ்வளோ மரங்கள் கொண்ட தூண்களை கொண்டதுனால என்ன சொன்னாங்க, லெபனானுடைய காடுகளே அங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் அர்த்தத்தில் ஃபாரஸ்ட் ஆஃப் லெபனான் என்று சொல்லி பெயர் வச்சுக்கிறாங்க இதுக்கு. அது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் சாலமோன்னு. இப்போ அதுக்கான தடயம் கிடையாது, ஆர்கியாலஜிக்கலாகவும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது, எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த விவிலிய குறிப்பீடு நமக்கு பெரிய அத்தாட்சி அமையுது. அதே போல நம்ம ஏற்கனவே வாசித்த மாதிரி கப்பல் வணிகத்தில் ஈடுபடுறதையும் சாலமோன் காலத்தில் போடுறாங்க. எங்கள் சென்ட் பீட்டர் செமினரியில் பைபிள் மியூசியத்தில் ஒரு சின்ன ஸ்டால் கியூபிக்கலில் சாலமோன் காலத்து கப்பல் என்று சொல்லி ஒரு கப்பலை செய்து அந்த கப்பல் எப்படி இருந்திருக்கும், அந்த கப்பல் எப்படி வணிகம் செய்வாங்க, 3 ஆண்டுகளுக்கு எப்படி போகிறதுக்கு வர்றதுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மியூசியத்தில் எக்ஸிபிஷனில் மியூசியத்தில் அதை வச்சுருக்கிறாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இன்னும் அவரை பார்த்தோம்னாக்க இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம அந்த அந்த கப்பலை பார்க்கும்போதெல்லாம் எத்தனையோ பேருக்கு விளக்கி சொல்லிட்டு இருந்திருப்போம். அந்த வசனத்துக்கு சொல்லும்போது தானாக ஞாபகத்துக்கு வருகிறது. அதே போலவே 22ஆம் வசனத்தை பாருங்களேன், அவருடைய பர்சனாலிட்டியை பற்றி அவருடைய ஆளுமையை பற்றி ஒரு செய்தியை நம்ம 22ஆம் வசனத்தில் பார்க்குறோம். செல்வத்திலும் ஞானத்திலும் அரசர் சாலமோன் உலகின் மற்ற மன்னர்களை விட சிறந்து விளங்கினார். கடவுள் சாலமோனுக்கு அருளிய ஞானத்தை நேரில் கேட்க உலகின் எல்லா மன்னர்களும் அவரை நாடி வந்தார்கள். அவர்கள் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலும் பொருட்கள், பட்டாடைகள், படைக்கலன்கள், நறுமணப் பொருட்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அவருக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்தார்கள். ஓகே, இப்போ சாலமோனுடைய ஞானம் மற்ற எல்லாருடைய ஞானத்தை விட மேலான நலமாக இருக்குது. உலகத்தின் நாட்டு அரசர்கள் எதுக்கு வருவாங்க? படையெடுத்து வருவாங்க, போர் தொடுக்க வருவாங்க, பொறாமை பிடிச்சி வருவாங்க. ஆனால் இவருக்கு நட்பு பாராட்டி இவருடைய ஞானத்தை கேட்பதற்காக வருகிறார்கள். இவருடைய அறவுரையை கேட்பதற்காக, அறநெறியை கேட்பதற்காக, நிர்வாக திறனை கேட்பதற்காக பார்த்துட்டு போகிறாங்க என்று சொல்லப்படுகிறது. அதே போலவே வரவங்க சும்மா இல்லை, பொன் வெள்ளி பொன்னாலான உடைகள், பட்டாடைகள், அப்புறம் கோவேறு கழுதைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பொருட்களை பரிசாக கொடுத்துட்டு போகிறாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு பெரியவங்களை பார்க்க போனோம்னா சும்மா வருங்கையோட போக முடியாது இல்லை. அதே போல் பரிசுகளை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ 25ஆம் வசனம் வாசிங்களேன். சாலமோன் குதிரைகளுக்கும் தேர்களுக்குமாக 4000 கொட்டில்களையும் 12000 குதிரை வீரர்களையும் கொண்டிருந்தார். தேர்களை தேர்ப்படை நகர்களிலும் தம்முடன் எருசலேமிலும் நிறுத்தி வைத்திருந்தார். அவர் பேராறு முதல் பெலிஸ்தியர் நாடு வரையிலும் எகிப்திய எல்லை வரையிலும் இருந்த எல்லா மன்னர்கள் மேலும் அதிகாரம் செலுத்தினார். எருசலேமில் வெள்ளியானது கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் பள்ளத்தாக்கின் அத்தி மரங்கள் போன்றும் ஏராளமாக கிடைக்கும்படி செய்தார். அவர்கள் எகிப்திலிருந்தும் மற்ற எல்லா நாடுகளிலிருந்தும் சாலமோனுக்கு குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ஓகே, இப்போ மிக அருமையான ஒரு பகுதியாக இருக்குது. சாலமோனுடைய எல்லையை பற்றி பேசுகிறாங்க, அவருடைய ஞானத்தை பற்றி பேசுகிறாங்க. எல்லைகளிலிருந்து அவரை தேடி வந்த மன்னர்களையும் ஷேபா நாட்டு அரசியையும் பற்றி பேசினார்கள். இப்பொழுது அவருடைய நாட்டினுடைய எல்லையை பற்றி பேசுகிறார்கள். பேராறு என்பது யூப்ரட்டிஸ் நதியை சார்ந்தது. பேராறு என்பது யூப்ரட்டிஸ் நதியை சார்ந்தது. யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து பிலிஸ்தியர்களுடைய நாடு வரைக்கும், பிலிஸ்தியா காத்து, அஸ்கலோன், அந்த பிலிஸ்தியா பகுதி வருகிறது. அது இப்படி இந்த பக்கத்தில். அதே போல் எகிப்திய எல்லை வரையிலும் இருந்த எல்லா மன்னர்கள் மேலும் ஒரு அபிஷேகம் செலுத்தினார். எகிப்திய எல்லைனாக்க எங்கள் கீழே வருதுங்க, கீழே வருது. எகிப்து கீழே இருக்குது. அங்கே சின் பாலைவனம், அதுக்கு அடுத்து எகிப்து. இது அங்கேருந்து அப்படி அவர் ஃபுல்லாக மேலே வரைக்கும் போகிறது. அப்போ ஒரு மாபெரிய சாம்ராஜ்யத்தினுடைய மன்னனாக சாலமோன் விளங்கினார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதான் பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, உயர்வு நவிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கமும் வெள்ளியும் கல் மாதிரி கிடைக்குமா. அது மாதிரி தேவதாரு மரங்கள், கேதுரு மரங்கள், உயர்ந்த இன வகை மரங்கள், அத்தி மரங்களை போல அங்கங்க முளைச்சு கிடக்குமா. அந்த அளவுக்கு அவர் ஒரு செல்வ செழிப்பை நாட்டில் உருவாக்கி வச்சுட்டு போனார்
என்று சொல்கிறார்கள். மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டை உயர்வு நவிர்ச்சி அணியை ஆசிரியர் இயல்பாக என்று சொல்லி சாலமோனுடைய செல்வ செழிப்பை பற்றியும் அவருடைய ஆளுமையை பற்றியும் அவருடைய நிர்வாக திறமையை பற்றியும் பேசுகின்றார். சாலமோனின் பிற செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை இறைவாக்கின நாத்தானின் குறிப்பேட்டிலும் சிலோவியராகிய அக்கியாவின் இறைவாக்கிலும் நெப்போற்றின் மகன் எரோபோவாமை பற்றி திருக்காட்சியாளர் இத்தோ கண்டு எழுதிய காட்சியிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன அல்லவா. சாலமோன் இஸ்ரேல் முழுமைக்கும் அரசராக எருசலேமில் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பின்பு சாலமோன் தம் மூதாதையருடன் துயில் கொண்டார். அவரை அவருடைய தந்தை தாவீது நகரில் அடக்கம் செய்தனர். அவருக்கு பின் அவர் மகன் ரெகபெயாம் ஆட்சி செய்தான். இந்த பகுதி ரொம்ப சின்ன பகுதியாக இருந்தாலும் இது விவிலிய ஆராய்ச்சிக்கும் விவிலிய இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அதில் பாருங்களேன், தொடக்கம் முதல் இறுதி வரை இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேடு. இறைவாக்கினர் நாத்தான் ஒரு குறிப்பேடு எழுதி வச்சுக்கிறாரு. ஆனால் இங்கே இல்லை, அவருடைய குறிப்பேடு தனியாக இருக்குது. அந்த குறிப்பேட்டில் சொல்லப்பட்டிருக்குது சிலோவியரான அக்கியாவினுடைய இறைவாக்காலும் சிலோவியரான அக்கியாவினுடைய இறைவாக்கிலையும் சாலமோன் பற்றி பேசியிருக்கிறாங்க. அதே போல நெபாட்டின் மகன் எரோபோமை பற்றி திருக்காட்சியாளர் இத்தோ கண்டெழுதிய காட்சிகளிலும் இவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவரை பற்றி இன்னும் பல இதில் சொல்லப்படாத செய்திகள் இது. யோவான் சொல்றாரு, இதில் சொல்லப்படாத நிகழ்வுகள் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது, அவற்றையெல்லாம் சொன்னால் உலகமே தாங்காது என்று சொன்னாரே. அதே போல இங்கே சாலமோனை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 8 அதிகாரங்களை ஆசிரியர் எடுத்துக்கொண்டு விளக்கி வைத்த ஆசிரியர் இந்த இறுதி நேரத்தில் இது இன்னும் சொல்லப்படாதெல்லாம் இந்த இதெல்லாம் இருக்குது என்று சொல்கிறார். அதே போல இஸ்ராயல் மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்க நல்ல மரணம் என்பது மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. அதை விட நல்ல அடக்கம் என்பது தொபியாசை பாருங்கள். அவர் இறந்து போய் அடக்கம் செய்யப்படாமல் விடப்பட்ட இஸ்ராயல் மக்களை எடுத்து அடக்கம் செய்து அதற்காகவே தண்டனை பெற்று உயிருக்கு பயந்து கொண்டு ஒளிந்து வாழ்ந்தார். ஆனாலும் கூட அவர் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்வார். நல்லடக்கம் செய்வது என்பது மிக மேலான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்சலோமை பாருங்கள், மன்னனுடைய மகன் கிளர்ச்சி செய்ததனால் காட்டு அத்திமரங்களிடையே அவன் ஓடி போகும்போது முள் மரங்களிடையே அவனுடைய முடி மாட்டிக்கொண்டது. அங்கே அப்படியே தொங்கினான். பின்னே வந்த படைத்தளபதி அவனை ஈட்டினால் குத்தி கொன்றார் இல்லைங்களா. அப்போ ஒரு அவ்வளமான ஒரு சாபாக இருக்கிறது. சவுலுக்கும் அதே போல ஜோனத்தானுக்கும் அவ்வளமான ஒரு சாபம் இருக்கிறது. கட்டி தொங்க விடுறாங்க. அதை இரவுல போய் எடுத்துட்டு பாடி எடுத்துட்டு அடக்கம் பண்ணி அதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு ஞானத்தோடு வாழ்ந்த மனிதர், ஞானத்தினால் உலகம் சிறக்க வாழ்ந்த மனிதர், உலகத்தின் மக்களெல்லாம் வணங்கும்படியாக வாழ்ந்த மனிதர் அமைதியில் துயில் கொள்கிறார். 40 என்பது ஒரு தலைமுறையினுடைய எண்ணிக்கை. அதே போல 40 என்பது ஒரு முழுமையான எண்ணிக்கை. முழுமையான முறையிலே மக்களை ஆண்டு அமைதியில் துயில் கொண்டு தன் தந்தையாம் தாவீதின் நகரிலே அடக்கம் செய்யப்படுகிறார். தந்தையாம் தாவீதிலே அவர் அடக்கம் செய்தார். அவருக்கு பின் அவருடைய மகன் ரெகபெயாம் ஆட்சிக்கு வருகிறார் என்று சொல்லி அந்த பகுதி நிறைவு பெறுகிறது. இந்த 9ஆம் அதிகாரத்தோடு நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஒரு அழகான ஒரு தாவீது, சாலமோன் உள்ளிட்ட மாபெரிய மனிதர்களுடைய கதாபாத்திரங்கள் நிறைவு பெறுகிறது. இதற்கப்புறம் நிறைய கிளர்ச்சி, குளறுபடி, காட்டி கொடுத்தல், துரோகம் இழைத்தல், நாட்டை பிளவுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான எதிர்மறை செய்திகள் நிறைய வரும். ஆனாலும் இதுதான் வரலாறு. இந்த வரலாற்றை தான் குறிப்பேற்ற ஆசிரியர் மிக நாசுக்கான முறையில் நலமான முறையில் பயன்படுத்துகிறார். இதுலேயும் பாருங்க, 1 அரசர் ஆகமத்தில் நம்ம வாசிக்கும் போது சாலமோனுடைய இறப்பில் சாலமோன் தன் இறுதி காலத்திலே தன் மனைவியர்களினால் மனம் திருப்பப்பட்டு கடவுளை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டி கடவுளை மறுதளித்தார் என்றெல்லாம் இருக்கும். குறிப்பிட்ட ஆசிரியர் அந்த எதிர்மறை செய்திகளை அவர் குறிப்பிடவே கிடையாது. மாறாக அமைதியில் துயில் கொண்டார். தந்தையாம் தாவீதின் நகரிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பின் அவருடைய மகன் அவர் ஆட்சிக்கு வந்தார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த எபிசோடு அழகாக நிறைவுபடுத்துகின்றார். சாமி, நீங்க சொன்னது போல
இனி இந்த சகாப்தங்கள் மறுபடியும் நடக்குமா? விவிலியத்துல தாவீது வருவாரா? சாலமோன் மறுபடியும் வருவாரா என்ற ஒரு ஏக்கத்தோட தான் இவரு நிவர்த்தி செஞ்சிருக்காரு சாமி. அந்த 2 மாபெரும் கதாபாத்திரங்கள் விவிலிய மாந்தருடைய நிகழ்வுகள் நிறைவு பெறுது. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. ஆனா வந்த போய் தானே ஆகணும். சாமி, இந்த பகுதி சொல்கின்ற வாழ்வியல் பாடங்கள் என்னவாக இருக்கின்றன தந்தை அவர்களே? வாழ்வியல் பாடங்கள் என்று சொல்லும்போது ஒரு 3 சின்ன கருத்துக்கள் மனதிற்குள்ளாக வருகிறது. சேபா நாட்டு அரசி சாலமோனுடைய ஞானத்தை பற்றி கேள்விப்படுகிறாள். அவரை வினாக்களினாலும் புதிர்களினாலும் திணறடிக்க வேண்டும் என்று சொல்லி தயாரிப்போடு வருகிறாள். அவரால் தீர்க்க முடியாத புதிர் எதுவும் இல்லை என்று அவள் கண்டுகொள்கிறாள். அதே போல அரசருடைய நிர்வாகத்திறன், அரசருடைய பணி பகுப்பு, அதே போலவே அவருடைய ஆலய வழிபாட்டு திறன், அவருடைய பக்தி ஒழுக்கம் எல்லாவற்றையும் பார்த்து பேச்சற்று போனார் என்று வருகிறது. சில பேர் ரீலுக்கும் ரியலுக்கும் தூரம் ரொம்ப இருக்குது. ஒரு சிலர் ரீல் மட்டுமா ரீலாக தான் இருப்பாங்க. ஓட்ட பந்தாவாக இருக்கும். ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறது, எல்லாமே எல்லாரும் அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி, எல்லாரும் அவங்களுக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, கடை வாங்கியாவது பந்த காட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. கடைசீட்டில் குடிமுழுகிற மாதிரி உட்காந்து கடத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அது ரீல் வாழ்க்கை. ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கை ரியல் வாழ்க்கை. அவருக்குள்ளாக ஞானம் இருந்தது. அந்த ஞானத்தின் வெளிப்பாடு நாடு முழுவதும் தெரிந்தது. அந்த ஞானத்தை கண்டு அந்த பெண் அதிசயித்து போனாள். அப்பதான் அதான் ரொம்ப முக்கியமான சாலமோனுடைய வாழ்வில் பார்க்கிற ஞானத்தை பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்ற ஒரு அழகான செய்தி என்னவென்றால், நம்ம உண்மையா இருக்கணும். உள்ள என்ன இருக்குதோ வெளியே அப்படி வரணும். வெளியே என்ன இருக்குதோ அது உள்ளந்து வரணும். உள்ளத்தின் இறைவனின்றி வாய் பேசுன்னு சொல்லுவாங்க. சாலமோனுடைய ஞானத்தை அவர் தம்பட்டம் அடிச்சு இது பண்ண கிடையாது. அவருடைய ஞானத்தை கேட்டு நாடுகள், அரசர்கள், அரசிகள் தேடி வந்தார்கள் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இனிவே 40 இன்னா 40 இனிவே 40 என்று ஒரு பாடல் தொகுப்பு இருக்கிறது. அதுல ஒரு தொகுப்புல சொல்லுவாங்க, தாமரைப்பூ அங்கதான் இருக்குது, அதுக்கு அடியில தவக்கலை இருக்குது. ஆனா அந்த தவக்கலை அந்த தாமரையை கண்டுக்காது, அந்த தாமரையை ரசிக்காது, அந்த தாமரையினால அந்த எந்த பயனும் கிடையாது. ஆனா எங்கேயோ காட்டுல இருக்கிற வண்டு உட்கார்ந்து தேன் எடுத்து அந்த பூவை ரசிச்சு அந்த பூவுடைய பயனை அனுபவிச்சு இன்னொரு பூவை உருவாக்கி மகரந்த சேர்க்கை போயிட்டு போகும். நீ தேனியா அல்லது தவளையா அதுதான் முக்கியம். நம்ம ஞானமுள்ளவர்களா இருக்கணும், அல்லது ஞானத்தோடு இருக்கிறவர்களை நாம் நாடி போக வேண்டும். அதான் சொல்றாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க. என்னது? உன் முன்பாக நாள் முழுவதும் நின்று உன் ஞானத்தை கேட்கின்ற உன்னுடைய அலுவலர்கள் பேறு பெற்றவர்கள், உன் மனைவிமார்கள் பேறு பெற்றவர்கள் இல்லைங்களா? அதான் அந்த ரியலா இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது கருத்தாக. இரண்டாவதாக, ஞானத்தை பற்றி இன்னொரு சின்ன செய்தி குறிப்பு சொல்லுகிறோம். அதாவது இஸ்ராயல் நாட்டில் 3 வகையான ஞானம் இருந்தது. ஞான சோர்ஸ் இருந்தது. ஒன்று குடும்ப ஞானம். குடும்பத்தில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க இவங்களுக்குள்ளாக பேசிக்கிட்டு உறவு வாழ்வில் வருகின்ற ஞானத்தின் செயல்பாடுகள் குடும்ப ஞானம். அடி உதவுங்க, அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. இதெல்லாம் குடும்பத்தின் ஞானம். 5 பேர்ல ஒரே மாதிரியாப்பா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரிப்பா, ஒன்னா இருங்கப்பா. குடும்ப ஞானம். இதுல கிளானிஷ் ஞானம் இருக்குது. அதாவது குழுவின் ஞானம். ஒரு குழுவின் ஞானம். இப்ப நம்ம எந்த குழுவை சார்ந்திருக்கிறோமோ அந்த குழுமத்தினுடைய ஞானமாக, இப்ப ரூபன், காத்து, அது ஆஷேர், நப்தலி, ஒவ்வொரு குழுவுக்கும் அந்த குழுவுக்கான ஒரு ஞானம் இருக்கும். அவர்கள் அது இடத்தையும் பொருளையும் ஏவனையும் செய்ததா இருக்கும். முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்தாப்புல ஞானம் இருக்கும். ஒவ்வொரு இடத்தை சார்ந்தும் ஞானம் வேறுபடும். அதான் இரண்டாவது கிளானிஷ் ஞானம்ன்றது. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எழுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட 2ஆம் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எதற்காக நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும்
என்று கேட்டுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, மூன்றாவதாக இந்த இடத்துல ஒரு அருமையான வசனம் வருது. கடவுள் அருளிய ஞானத்தினால் என்று ஒரு வார்த்தை வருகிறது. எல்லாம் கடவுள்கிட்ட தானே வாங்கிட்டேன், அவர்கிட்ட தானே வாங்கிட்டேன், அப்புறம் ஏன் நீ பெருமை பாராட்டுற? ஏதோ நீயே சாதிச்ச மாதிரி நடந்துக்கிறியே, ஏன் ஏன் அந்த பகட்டுத்தன்மை, ஏன் அந்த மேட்டிமை தன்மை என்று பவுலடிகளார் கேட்கின்றார்.